நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ வா. நாளையில இருந்து நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். அவங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னடி அங்க ஒண்ணும் நீ சும்மா வேலை பார்க்கலல்ல, நல்ல தட்டு நிறைய சாப்பிடுறல. அத நீ சொல்லாம இருக்கிறது தான் நல்லது பாமா. நீங்க குடுக்கற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இங்க வந்து வாஷ் பேசின்ல வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறத நானும் பல தடவை பார்த்திருக்கேன். அழுகி போனதையும் புளிச்சு போனதையும் சாப்பிடறதுக்கு வேணா மாடா? நீ வரமாட்டேன்னு முடிவு பண்ணிட்டியா? போக வேண்டான்னு லக்ஷ்மி அம்மா சொல்லிருக்காங்க. அம்மா சொல்லிட்டாங்களா? அம்மா சொல்றத மட்டும் தான் நீ கேப்பியா என்ன? பாமா என்ன இதெல்லாம்? ஆனவக்காரி, சாயங்காலம் அத்தை வரும்போது போய் கம்ப்ளைண்ட் பண்ண. அவங்களால என்ன பண்ண முடியும் நானும் பாக்குறேன். என்னடி என்ன பார்த்து முறைக்கிற? மறுபடியும் வேணுமா என்ன? அடிங்க, உங்க கை வலிக்கிற வரைக்கும் அடிங்க. அடிங்கன்னு சொன்ன, என்ன அடிங்க. நான் சாகுற வரைக்கும் அடிங்க. சந்தோஷமா இருப்பீங்கல்ல, அடிங்க. என்ன பாமா நீங்க நின்னுட்டு இருக்க? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு விஷயம் சொல்றதுக்கு. நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பத்தி பின்னாடி பேசுறதுக்கு பதிலா உங்ககிட்டயே நேரடியா சொல்றது தானே எனக்கு நல்லது. நீ சொல்ல வரத நேரடியா சுத்தி வளைக்காம சொல்லு பாமா. நேரத்தை வீணாக்காத. சீக்கிரமா என்ன கேட்கணுமோ கேளு. உங்களுடைய தத்து பிள்ளை இருக்கால, அதான் தானவக்காரி. அவ கண்ணத்தை பார்த்து இன்னைக்கு ஒரு அரை அரைஞ்சிட்டேன். அத சொல்றதுக்கு தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ எதுக்காக அந்த பொண்ணை கை நீட்டி அரைஞ்ச? எனக்கு அரையணும்னு தோணுச்சு, நான் அரைஞ்சிட்டேன், அவ்வளவுதான். மேல வேலை செய்ய கூப்பிட்டப்போ அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. நீங்க தான் சொன்னீங்களாமே போக கூடாதுன்னு. எங்க இருந்தோ வந்தவளுக்கு அவ்வளவு திமிரு இருக்க கூடாது இல்லையா? அவளை அடிச்சா உங்களுக்கு வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். திருப்பி அடிக்கிறதா இருந்தா நீங்க என்ன அடிக்கலாம். நீ ரொம்ப கேவலமானவள மாறிட்ட பாமா. நான் வேற எதுக்காகவும் இந்த விஷயத்த பண்ணவே இல்ல. இந்த வீட்ல மருமகளா இருக்கிற எனக்கா, இல்ல ஒரு வேலைக்கார ஸ்தானத்துல கூட இல்லாத அவளுக்கா மதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நீங்க என்ன திருப்பி அடிக்காததுனால ஒரு விஷயத்த நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தான் மதிப்பு இருக்கு. என் மகி சின்ன வயசுல ரொம்ப நல்ல பையனா புத்திசாலியா வளர்ந்தான். என் பையன் உன்னோட புருஷன். அவன் ஏன் இப்படி மாறி போயிட்டான்னு நான் பல தடவை யோசனை பண்ணி பார்த்திருக்கேன். இப்பதான் எனக்கு புரியுது. அவன் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது உன் கூட தானே? ஒரு விஷ பூச்சிக்கிட்ட.
வழி உனக்கு தெரியும்ல ஜித்து. இது தப்பான வழி இல்ல ராஜானா, இதுதான் ஷார்ட்கட்டு. இது வழியா போனா 5லேருந்து 8 கிலோமீட்டர் லாபம். லாபத்தை பத்தி விடு. போற வழி நமக்கு டிராபிக்கே இல்ல, அதான் எனக்கு வேணும். ஈஸியா டிரைவ் பண்ணலாம்ல. யாரு பின்னாடி வந்துட்டு இருக்கான்? ஏய், என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? இவன் வேணுக்குனே வந்து வழியை மறிச்சிட்டு இருக்கான். சாகிறதுக்குனே வந்து மோதுறானுங்க. இவனுங்களால நமக்கு தான் பிரச்சனை வரும் போலன்னா. யாருண்ணா அவன்? இவன் ஒண்ணு சாகிறதுக்காக வரலடா, நம்மள கொல்றதுக்காக வந்திருக்கான். டேய், இவன் தான்டா நான் சொன்ன அந்த பைரவன். அட, இது யாரு, பைரவனா? நீ என்ன இந்த பக்கம்? எனக்கு என்ன, இங்க வரக்கூடாதா? இந்த ஊரு மத்தவங்களோட சொத்துலாம் இல்லல்ல. ஐயோ, நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரல. அதே இருக்கட்டும், பைரவன் நீ எப்படி இங்க வந்த? ராஜேந்திரன் சார், உங்களை தான் இங்க பார்க்க வந்தேன். ஆனா நான் இந்த பக்கம் தான் வருவேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் அப்படியே ஒரு வேலையா வந்தேன். நீங்க எப்ப வீட்டை விட்டு கிளம்புனீங்களோ அப்பையிலேருந்து உங்களை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ராஜேந்திரன் சார். நீங்க எங்க போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? பைரவா, இவன் என்னோட தம்பி. ஆமா, இருந்தாலும் பைரவா எப்படி நீ என்ன கண்டுபிடிச்ச? ஒருத்தவங்க ஃபோன் நம்பர் இருந்தாலே போதும், ஆளை கண்டுபிடிக்கிறது கஷ்டமான விஷயமா என்ன? இதுக்கெல்லாம் இந்த பைரவன்ட்டு ஆள் இருக்கு ராஜேந்திரன் சார். இப்ப சொல்லுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் பேசணும்ல, அது என்னாச்சு? வா, நாம வண்டிக்குள்ள உட்காந்து பேசலாமே, ஏசி இருக்கு. எனக்கு இந்த வெயில் சூடுலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீ கால் பண்ணப்போ நான் தான் சொல்லிட்டேன்ல, அந்த பொண்ணை வீட்டில இருந்து கூட்டிட்டு வர விஷயம் ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. அது எல்லாத்தையும் இந்த பைரவன்ட்ட விட்டுருங்க. நானும் என் பசங்களும் இந்த மாதிரி எத்தனை பேரை தூக்கியிருக்கோம் தெரியுமா? பரவாயில்ல. பைரவா, இது வேற இடம். மறையூர்ல பண்ற மாதிரி இங்க பண்ண முடியாது. ஒரு கேஸ் போட்டாங்கன்னா 1/2 மணி நேரத்துல நீ உள்ள போயிடுவ. அதோட எல்லா வேலையும் முடிஞ்சிடும். பொறுமையா யோசனை பண்ணி செய்ய வேண்டிய வேலை இது.
நல்லா சாப்பிட்டா 10க்கு மேல சாப்பிடலாம்னு சொல்லுவாங்கல்ல. நான் 10க்கு மேலலாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியணும், அவ்வளவுதான். ம். ஜித்து, என் போனை கொண்டு வா. பைரவா, நீ அவளை கூட்டிக்கிட்டும் போகணும், நாங்க அவளை துரத்தியும் விடணும். ஒரே கல்ல 2 மாங்கா. யாருக்கும் தெரியாம ரகசியமா பண்றது தானே ரொம்ப நல்லது. இதோ பாரு பைரவா, இவ்வளவுதானே நீ காதலிச்சுக்கிட்டு இருக்க. இவதான் அந்த பொண்ணு. சீக்கிரமாவே இந்த பொண்ணு எனக்கு வேணும். என் பணத்தையும் ஏமாத்திட்டு என்னையும் காதலிச்சுட்டு ஓடி போனவ. ராஜேந்திரன் சார், இவளுக்காக எவ்வளவு பணம் வேணுமோ கேளுங்க சார், அதை நான் தரேன். ஆனா எனக்கு அவ வேணும், இந்த பைரவனுக்கு வேணும். இவ உங்களுக்கு சேர்ந்தவதான், பயப்பட வேணாம். ஆனா கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் எத்தனை நாள் இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்? பாரு, இவனோட கல்யாணத்தை நாங்க முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அது உடனே நடக்கும். அந்த நேரம் பார்த்து தான் அவளை வீட்டை விட்டு துரத்த முடியும். அதுக்கு தேவையான ஒரு வாய்ப்பை உருவாக்கி நாங்க அவளை உன் கையில கொண்டு வந்து ஒப்படைப்போம். நம்பு. நான் சொல்றேன்ல, நான் சொன்ன எல்லாமே உண்மைதான். அவளை உன்கிட்ட வந்து ஒப்படைக்கிறத நாங்க பாத்துக்கிறோம். பைரவா, நீ தைரியமா போ. நாங்க வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். சரி, நாங்க இப்ப போறோம். இதுக்கு நடுவுல நீங்க ஃப்ராட் தானே பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன்னா இந்த பைரவன் மறுபடியும் வருவான். திரும்ப போகும்போது 2-3 தலையோட தான் போவான். ஞாபகம் இருக்கட்டும். வாங்கடா. நீங்க சொன்னப்ப நம்பல, இப்ப நேர்ல பார்க்கும்போது தான் தெரியுது இவன் கொஞ்சம் மோசமான ஆள் தானே. வா. கிருஷ்ணா, எல்லா வேலையும் நீ செஞ்சு முடிச்சிட்டியம்மா? இல்ல, கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்குமா, அப்புறம் ரூம் எல்லாம் துடைக்கணும். முதல்ல நீ கிச்சன்ல இருக்க வேலையெல்லாம் முடி. அப்புறம் குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ ரெடி ஆயி நில்லு. நாம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும், நீயும் வரணும். என்ன? ஒண்ணும் இல்ல, நான் ரெடி ஆயிடுறேன். கிருஷ்ணா, நீ இன்னும் ரெடி ஆகலையா?
நான் யாருக்காகவும் இந்த மாதிரி காத்திருந்தது கிடையாது. சாரிம்மா. நான் இந்த தடவை உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன். நீ எதிர்காலத்துல பண்ண வேண்டியதையும் அப்புறம் நீ கடைப்பிடிக்க வேண்டிய விஷயத்தையும் நான் சொல்ல போறேன். உன்னால யாருமே காத்துட்டு இருக்க கூடாதுமா. மத்தவங்களோட சௌகரியத்துக்காக நீயும் காத்துட்டு இருக்க கூடாது. நமக்கான நேரம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவளை கூட்டிக்கிட்டு நீ எங்க போற லட்சுமி? எங்க கூட்டிட்டு போனா என்னம்மா? நான் தானே இவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நான் விரும்பின இடத்துக்கு இவளை கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இவ என்ன நீ நினைச்ச மாதிரி பூனைக்குட்டியா நாய்க்குட்டியா? கொஞ்ச காலத்துக்கு நாம வச்சிருந்துட்டு திரும்ப எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுக்கு அந்த மாதிரி செய்ய முடியாதுல்ல. இவளை விட்டுட்டு வர்றதுக்காக யாரு கூட்டிட்டு போறது? நீ இவளை கைவிட்டுட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நல்லபடியா ட்ரெஸ் பண்ணி நீ எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு சொல்லும்போது எங்கேன்னு கேட்காம இருக்க முடியுமா? நானும் கொஞ்சம் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும் இல்லம்மா. இவளால உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அதுக்காக நீ இவளை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்தா நீ நிம்மதியா இங்க இருந்துருவியா? எனக்கு சமாதானம் கிடைக்குதுன்னா அதுக்காக நான் என்ன பண்ணவும் தயாரா இருக்கேம்மா. வாமா. நீ போயிட்டு வா கிருஷ்ணா. உன்னை கஷ்டமான இடத்துக்கெல்லாம் லக்ஷ்மி ஒருபோதும் கூட்டிட்டு போக மாட்டா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ கிளம்பு. கார்ல ஏறு. என்ன? அங்க பாருங்க. உள்ள உட்காரு. இப்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்கா? என்ன? உங்களுக்கு எதுவுமே புரியல இல்லையா? அட, என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. இப்படி தொட்டும் தொடாம பேசினா என்னன்னு புரியும்? அம்மா இப்போ எங்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆபீஸுக்கு தான். வேற எங்க போவாங்க? அப்படின்னா அவளையும் ஆபீஸ்க்கு தான் கூட்டிட்டு போவாங்க இல்லையா? அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன? அவளை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு முன்னாடி உங்களையும் ராஜுவையும் இந்த மாதிரி தானே அம்மா ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் எல்லா வேலையும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கா கொடுத்து நியமனம் பண்ணாங்க. சரிதானே? இப்ப இவளையும் அதுக்காக தான் கூட்டிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். அம்மாவுடைய நிரந்தர வாரிசா அந்த பொண்ணை நியமிக்க போறாங்கன்னு அர்த்தம். அவங்க கோவத்தையும் பிடிவாதத்தையும் காட்டி உங்க எல்லாரையும் சேர்த்து கம்பெனில இருந்து வெளியில அனுப்புனதால எல்லா விஷயமும் ஈஸி ஆயிடுச்சு. அவ்வளவுதான்.
என்ன இங்க நின்னு பேசுறீங்க? வாடா தம்பி, நீ கொஞ்சம் லேட்டா வந்துட்ட. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா ஒரு அற்புதமான காட்சியை நீ பார்த்திருக்கலாம். அதுக்கான பாக்கியத்தை இப்போதைக்கு உமூர்த்த அண்ணா மட்டும்தான் பார்த்திருக்காரு. ஒன்னும் பயப்பட வேண்டாம். நாளைக்கு நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்தனா நீயும் பார்க்கலாம். என்னதான் பிரச்சனை? அம்மா அந்த பொண்ணை கூட்டிட்டு ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. எதுக்கு? நிரந்தர வாரிசா அவங்களோட சாம்ராஜ்யத்தை காட்டி கொடுத்து இன்ட்ரோ பண்ணணும் இல்லையா? அதுக்கு இல்லாம வேற எதுக்காக இருக்கும்? இத்தனை நாளா வீட்டுக்குள்ளதான் அவமானப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அம்மா இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஊருக்காரங்களும் காரி துப்ப போறாங்க. இப்ப நீங்க 3 பேரும் அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? உங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல ஒருவேளை கஞ்சுக்காக அவ முன்னாடி கை நீட்ட வேண்டியதா இருக்கும். அதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் அவளை கொண்டுட்டு ஜெயிலுக்கே போயிடுவேன். இல்லைன்னா தற்கொலை பண்ணிப்பேன். அதை தவிர அவ முன்னாடி கை கட்டி நிக்கிறதுக்கு இந்த மகேந்திரனால முடியாது. ரெண்டாவதா நீங்க சொன்னீங்களே, அதை மட்டும்தான் உங்களால பண்ண முடியும்னு நினைக்கிற தற்கொலை பண்றது. மேடம் இன்னைக்கு வரமாட்டாங்களா சார்? தெரியல. கால் பண்ணலையா? நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. உன்கிட்ட டீ எடுத்துட்டு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? சரிங்க சார், கொண்டு வரேன். காலையில வந்து சீட்லயே உட்காரல, அதுக்குள்ள டீ வேணுமா? டீ கொஞ்ச நேரத்துல சாப்பாடு. ரொம்ப சுறுசுறுப்பானவன் தான். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் நிஷா. நீ ஏமா அங்கேயே நின்னுட்ட? வா. இவதான் நிஷா. நிஷா, இவதான் கிருஷ்ணா. குட் மார்னிங். குட் மார்னிங். வா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.